ஐந்தாம் ஆண்டு பிறந்த திருமிகு லட்சுமி ஹோம்ஸ்ராம் அவர்களை எனக்கு 2000ஆம் ஆண்டில் பரிச்சயமானது. சென்னை பல்கலைக்கழகத்திலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் ஆங்கில பட்டம் பெற்ற அவர்கள் லண்டனில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எனது முதல் படைப்பான கருத்து என்ற நாவலை மொழிபெயர்ப்பார்கள் என்று அப்பொழுது மேக்மிலன் பதிப்பகத்தில் இருந்த, இப்பொழுது ஆக்ஸ்போர்ட் பதிப்பகத்தில் இருக்கும் திருமிகு மினி கிருஷ்ணன் அவர்கள் கூறிய பொழுது எனக்குள் கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டது உண்மை. காரணம், லண்டனில் வசிக்கும் அவர்கள் தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமத்து மக்களின் கதையை, அவர்களின் மொழியை எவ்வாறு உள்வாங்கி அந்த நாவல் சிதைந்து விடாமல் உருக்குலைந்து விடாமல் அப்படியே கொண்டு வருவார்களா என்ற ஒரு தயக்கம் எனக்கு ஏற்பட்டது. இருந்த போதிலும் மினி கிருஷ்ணன் அவர்கள் மிகவும் நம்பிக்கையோடு கூறினார்கள், அவர்கள் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர், உங்களது நாவல் நல்லபடியாக மொழிபெயர்க்கப்படும் என்ற ஒரு உறுதி கூறினார்கள். அதன்படி அவர்கள் செய்தார்கள். அவர்களை முதலில் நான் சந்தித்தது சென்னைக்கு. அவர்கள் 2-3 முறை வந்து வரும்பொழுதெல்லாம் என்னை சந்திக்க அவர்கள் ஏற்பாடு செய்து பல இடங்களில் நாங்கள் சந்தித்து உரையாடியுள்ளோம். அப்பொழுது அவர்களுக்கு அந்த நாவலின் மேல் இருந்த அந்த ஒரு ஆர்வமும் அதை சரியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அக்கறையும், ஒவ்வொரு சொற்களையும் அதில் நான் பயன்படுத்தியுள்ள கிராமத்து பழமொழிகளையும் சொலவடைகளையும் கிராமத்து பாடல்களையும் மிக உன்னிப்பாக மிக நுட்பமாக கேட்டறிந்து அந்தந்த பாத்திர படைப்புகள் சிதைந்து விடாமல் அப்படியே கொண்டு வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் லண்டன் சென்ற பிறகும் கூட பல முறை கடிதத்தின் மூலம் தொடர்பு கொண்டு அதில் ஏற்பட்ட ஐயங்களை தெளிவுபடுத்தி கொண்டு மிக நுட்பமாக அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு செய்தார்கள். அந்த மொழிபெயர்ப்புக்கு அந்த 2000ஆம் ஆண்டிற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு நாவலுக்கான கிராஸ்வேர்டு விருது கிடைத்த பொழுது நான் டெல்லியில் நேரில் சென்று வாங்கினேன். ஆனால் அப்பொழுது அவர்கள் இல்லை என்ற ஏமாற்றம் எனக்கு இருந்தது. ஆனால் இன்று அவர்கள் இந்த வாழ்நாள் சாதனை விருதை பெறும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நல்ல நேரம் என்று நான் கருதுகின்றேன். அந்த சந்தோஷத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவர்களே எனது 2வது நாவலான சங்கதியையும் மொழிபெயர்த்தார்கள். மிகவும் அருமையாக வந்துள்ளது. அந்த மொழிபெயர்ப்பினால் தமிழகத்திற்குள் மட்டும் சுருங்கி போகவிருந்த எனது நாவல் இந்திய முழுமைக்கும் இந்தியாவின் பிற மாநில மொழிகளுக்கு மொழிபெயர்க்கவும் உலக அளவிலும் பலரும் வாசிக்கவும் யோசிக்கவும் தமிழ்நாட்டின் தலித் மக்கள் படுகின்ற வேதனையை பரவலாக்கும் முகமாக மிகுந்த ஒரு பரந்த வீச்சை உருவாக்கவும் அது உதவியது என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு மறுபடியும் அவர்களுக்கு என் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இந்த ஒரு சில வார்த்தைகளை இங்கு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் இலக்கிய தோட்டத்தினர் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு